அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பேன். மென்மேலும் உங்களுக்கு ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். மென்மேலும் என்கிற வார்த்தை பலத்தின் மீது பலன், கிருபை மேல் கிருபை, ஸ்ட்ரென்தன் மீது ஸ்ட்ரென்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை இப்பொழுது இருப்பதை விட, இப்பொழுது இருக்கிற ஸ்தானத்தை விட அடுத்த ஸ்தானத்திற்கு ஒரு உயர்ந்த மேன்மைக்கு, உயர்வு மேல் உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது அவர் விரும்புகிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைகளை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். சூழ்நிலைகளை மாற்ற தேவன் விரும்புகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு ஆச்சரியத்தை செய்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். உபாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 4:5 நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். இங்கு சொல்லப்பட, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பித்த எல்லா கற்பனையின்படி நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொந்தரிக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எளியவனை மறக்காமல் அவனை விடுதலை பண்ணு, அவனுக்கு கடனை அடைத்து விடு, அவனுக்கு உதவி செய். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அந்த மேன்மையான ஸ்தானத்தை மென்மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், உங்கள் கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்ந்து சுகித்து உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் தேவனுடைய சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் எளியவர்களுக்கு, திடனற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகினாலே நீங்கள் உதவி செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். 2வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு என்னும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நீதிமான் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக, அதாவது நேர்மையாக இருப்பார்கள். தங்கள் வழிகளை என்ன செய்வார்களாம்? நேர்மையாய் பற்றி கொள்வார்களாம், சரியாய் நடப்பார்களாம். சுத்தமான கை உடையவர்களை மென்மேலும் வலுவடைவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலன் கொள்வார்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் பலத்தின் மீது பலன் அடையணும், ஆரோக்கியம் இருக்கணும். கடைசியாக சகோதரர், கர்த்தரிலும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப தேவனுடைய வல்லமையிலே நாம் பலப்படும்படி, அப்படி சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவனுடைய கிருபை வரங்களிலே நாம் பலப்படும்படியாக, அவருடைய புது பலனை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில வலுப்பெறும்படியாக, அதாவது சோர்ந்து போயிருக்கல, பலவீனப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்போ வலுப்பெற்று பலனடைந்து எழும்ப பிரகாசிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் சொல்லியிருக்கிறார், நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, சுத்த கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மென்மேல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாங்க இல்லையா? மேலும் மேலும் பலப்படணும், வலு பெறணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் இல்லையா? ஆமா, நம்ம ஸ்ட்ரென்த் மேல ஸ்ட்ரென்த் உண்டாகணும், பலத்தின் மீது பலன். அப்படி உண்டாகணும்னா நம்ம கைகள் சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும், வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்து பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு பலன் தன்னாய் வரும். உங்கள் பலவீனம் நீங்கும். சத்துருவை ஜெயிக்கிற பலன், பாவத்தை ஜெயிக்கிற பலன், உலகத்தை ஜெயிக்கிற பலன், எதிரிகளை ஜெயிக்கிற பலன். ஏனென்றால்
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறபடினாலே, அவர் பயங்கரமான வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே, பயங்கரமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் உங்களுக்குள் வந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் வலுவடைவீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. ஹல்லேலூயா. நீங்கள் வலுப்பெற வேண்டும். அடுத்து இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 26-25 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொன்ன. மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்றாரு தாவீதை பார்த்து. பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு சொல்லும் போது சவுல் தாவீதை வாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. தாவீதை வாழ்த்துகிற அளவுக்கு சவுலுக்கு தாவீது என்ன செய்தார்? முக்கியமான ஒன்று, சவுல் தாவீதுக்கு தீமை செய்கிறார், ஆனால் தாவீது சவுலுக்கு நன்மை செய்கிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆவியை பெற்ற தாவீது, தேவனுடைய ஆவியை இழந்த சவுல். தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பியிருந்த கர்த்தர் எப்பொழுதும் இருந்து புத்திமானாய் இருக்கிற தாவீது, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவினால் சிக்கி தவிக்கிற சவுல், தன் ராஜ்யத்தை கூட ஸ்திரப்பட்டு நடத்த முடியாத பலவீனப்பட்ட சவுல். தாவீது குடும்பம் பலப்பட்டது, சவுல் குடும்பம் பலவீனப்பட்டது. காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக தீமையானதை, தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்களை சவுல் செய்தார். தாவீது தேவனுக்கு பிரியமான துதி, ஆராதனை, ஜெபங்கள், சத்தியத்தை நாடுகிறது, தேவனுடைய சமூகத்தை நாடுகிறது, தேவன் பிரியமாய் நடக்கிறது, தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் துதிக்கிறது. துக்கம் வந்தாலும் துதிப்பார், மகிழ்ச்சியாக இருந்தாலும் துதிப்பார். பிரியமான பிள்ளைகளை, மலையிலும் குன்றுகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கும் போது துதித்தார், ராஜாவாக இருக்கும் பொழுது துதித்தார். எப்பொழுதும் துதித்து ஜெபிக்கிற தாவீது மென்மேலும் பலப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் நீங்க பலப்படுவீங்க. எப்பொழுது கர்த்தரை நம்பி அவரை துதித்து அவருடைய சமூகத்தில் ஜெபித்து அவர் சமூகத்தை நாடி அவருக்கு மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தீமை செய்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி, அவளுக்காய் ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் 9:4, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான், அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசுத்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான், மென்மேலும் பெரியவனானான். ஒரு அடிமை சிறையாக்கப்பட்டு போனான், அகதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாபிலோன் தேசத்தில். அப்படி இருக்கும் பொழுது எப்படி மென்மேலும் பெரியவனாக முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் ஒன்று தான், தேவனுடைய பாதத்திலே உட்காருகிற பாக்கியம். அந்நிய தேசத்தில் இருந்தாலும், தேவனை ஆராதிக்காத வழி இருந்தாலும், அங்கே சிறையாக்கப்பட்டிருந்தாலும், தேவனுக்காய் காண்பிக்கிற பக்தி வைராக்கியம், தேசத்தின் மீது இருக்கிற பற்று, தேசத்தை விடுவிக்க வேண்டும் என்கிற பற்று. அது மாத்திரமல்ல, ராஜாவை, அகஸ்வேரு ராஜாவை கொல்ல வருகிறார்கள், அதை தெரிந்த மொர்தெகாய் அதை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி ராஜாவை காப்பாற்றுகிறான். பிரியமானவருடைய பிள்ளை, தன்னை அடிமையாக்கின ராஜாவையே காப்பாற்றுகிற ஒரு சிந்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இருக்கும். ஆமென். பாருங்கள், அதனாலே தான் கர்த்தர் அவனை மென்மேலும் பெரியவனாக்கினார். இன்னொன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸ்ல நீங்க சரியா இருங்க. நீங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்களா, சரியா இருங்க, உண்மையா இருங்க. அதை என்ன செய்யாதீங்க, தவறாய் பயன்படுத்தாதீங்க. தவறாய் பயன்படுத்தின ஆமான், அவருடைய மனைவி பேச்சை கேட்டுட்டு அவர் தவறா பயன்படுத்தினார். அதனால தான் அவன் அழிந்து போனான், அவனுடைய குடும்பம் அழிந்து போனது, அவனுடைய அதிகாரம் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போனது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவன் தவறா இருந்துட்டான்.
நீங்கள் தவறாக இருக்காதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா மேலே மேலே உயர்ந்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, பெரியவன் ஆகிட்டே இருப்பீங்க. உங்கள் உயர்வு பலத்து இருக்கும், மேன்மையாக இருப்பீங்க. ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் சரியானபடி வாழ்வீர்களானால், தவறு செய்யாமல் இருப்பீர்களானால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்துவீர்களானால், உண்மையாய் பயன்படுத்துவீர்களானால் நீங்கள் பெரியவர்கள் ஆவீர்கள். சாதாரணமாய் அல்ல, மேலும் மேலும் மென்மேலும் உங்களை கர்த்தர் பெரியவராக்குவார். அல்லேலூயா. ஆம். என்னுடைய பிள்ளைகளை கடைசியாய் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மார்க்கேனு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நன்றாய் செய்த இயேசு கிறிஸ்து. ஆமென். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரியவர்களே, அங்கே அவரிடத்தில் வியாதிஸ்தர்களை கொண்டு வருகிறார். செவிடர்கள், கண் தெரியாதவர்கள், முடவர்கள் எல்லாரும் வர்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். இந்த மார்க்கு சொல்லுகிறார், மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எது செய்தாலும் நன்றாய் செய்வார், அதை ஆச்சரியப்படத்தக்கதாய் செய்வார். ஆம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அவர் நன்றாக செய்யக்கூடிய செயலை அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக யாவும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கே வியாதிகளை சுகப்படுத்தின இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவார், உங்கள் பலவீனங்களை சுகப்படுத்துவார், உங்கள் சோர்வுகளை சுகப்படுத்துவார், உங்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில், ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆச்சரியம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். தேவன் மென்மேலும் உனக்கு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார், அற்புதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை வாழ வைப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய கை சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் தேவனை மாத்திரம் நம்பி ஆராதித்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எளியவர்களை அற்பமா எண்ணக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் கொடுக்கப்பட்ட வேலையை, ஊழியத்தை சரியாய் செயல்படுத்த வேண்டும், தவறாய் பயன்படுத்தக்கூடாது. தரிசனத்தை, நோக்கத்தை, வரங்களை, கிருபைகளை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார், சரியாய் செய்வார், மென்மேலும் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் செய்வார். உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கும். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆச்சரியத்தை செய்வீராக. ஆண்டவரே, மென்மேலும் ஆச்சரியம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், அதிசயம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அபிஷேகம் நிரப்பப்படட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே, இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். In the name of Jesus. அற்புத சுகம் உண்டாவதாக, அதிசய சுகம் உண்டாவதாக. இயேசுவே, அவருடைய வாழ்க்கையில இழந்தவைகளை எல்லாம் திரும்ப அளிப்பீராக. உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதிங்க அப்பா. சுத்தமுள்ளவர்களாய் மாறட்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார், மென்மேலும் அற்புதங்களை செய்வார். God bless you.